அங்கே தெரியுது பாருங்க, அது தாங்க லிட்டில் ஐலாண்டு. ஒரு கார்டனாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்பட்டு தான் இந்த டிசைன். இதுதாங்க இந்த லிட்டில் ஐலாண்ட். பேருக்கு ஏற்ற மாதிரி இது லிட்டில் ஐலாண்டு தாங்க. இந்த ஸ்ட்ரெச்சே ஃபுல்லாக நிறைய பிஎஸ் இருக்குது. இது மொத்தம் வந்து 280 பில்லர்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து 2.4 ஏக்கர்ஸ். இங்கே இருக்கிற பிஎஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்ட் பீப்புளோட ஓன் பண்ணுற ஸ்பேசஸ். ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் சேர் இது. மற்ற பிஎஸ் என்னன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காப்புல. நம்ம ஒரு கரண்ட் ஏறுவோம்ல, அது மாதிரி வீல் சேர் பர்சன்ஸ்லாம் ரேம்ப் ஆகிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஹில்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் தான் நிற்குது. எல்லாத்தையும் டச் பண்ணாமல் இருக்க மாட்டேன், எல்லா பில்டிங்கும் நல்லா ஞாபகப்படுத்தினேன். ஸ்டேஷன்லேருந்து நாம் மாறி வந்துட்டோம். இங்கே நம்ம வந்தோம் ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி. இந்த வழியாக தான் நம்ம நடந்து போனோம். இந்த இந்த பெசாடை பற்றி நான் பேசியிருக்கேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம். இது பாருங்க, இந்த மேஜிக்கல் மாதிரி ஹாரி பாட்டர் ஸ்டிக் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி மேஜிக்கல் ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரிப்பிள்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இந்த ஃபெசாடு. நியூயார்க் வந்து ஈவினிங் வந்து ஹாப்பினிங்காக இருக்குது, டெய்லி ஹாப்பினிங்காக இருக்குது. ஆனால் ஈவினிங் வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஈவினிங் அப்போ சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். நம்ம பஸ் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து ஹோம்லெஸ் இருக்கானுங்க, பைத்தியக்காரன் கூட சுற்றி இருக்கானுங்க. அங்கே பாருங்க, அங்கே ரெண்டு பிள்ளைங்க சவுண்ட் விட்டுருக்கானுங்க, ஏரியாவை சீன் ஆக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை அவனுங்க செம்ம சவுண்டாக இருக்கானுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் படி நம்ம வந்து யுகேனி மியூசியம் போகாமல் இருந்திருந்தோம்னா இதை வந்து லைக் இன்னும் ஹைலியில் தான் வந்து கனெக்ட் பண்ணி நிறைய பில்டிங்ஸை பார்க்குறதா இருந்தது. எனிவே ஃபைன், நம்ம எல்லா சூப்பராக பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது, நான் சொல்லலை, அங்கே வந்து பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. இதுவும் ஒரு சூப்பரான விஷயம், சம் ஆர்கிடெக்சர் திங். நான் இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதுவும் நல்ல எபிசோட் தான். இந்த பில்டிங் பாருங்க எப்படி இருக்கு. அங்க தெரியுது பாருங்க, அது தாங்க லிட்டில் ஐலாண்டு. இந்த பில்டிங்கை தென் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, ட்ரையாங்குலரா. எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வரப்போகிற எபிசோடில் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ லிட்டில் ஐலாண்டுக்கு போகலாம். வந்துட்டோம் பாருங்க, இதுதாங்க இந்த லிட்டில் ஐலாண்ட். பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு லிட்டில் ஐலாண்டு தாங்க. ஓகே, இதோட டிசைன் ஐடியா ஜஸ்ட் நான் பேசிக் என்னன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நியூயார்க்கில் வந்து லேண்ட் ஸ்கேர்சிட்டி ரொம்ப அதிகம். பீப்புளுக்கு வந்து ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே டென்ஸ், நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாமே டென்ஸ்டாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஈவன் இருந்தாலும் நிறைய க்ரீன் ஸ்பேஸஸ் இருக்குது. இப்போ சென்ட்ரல் பார்க் மாதிரி க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே நடுவில் நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய க்ரீன் ஸ்பேஸ் ஓப்பன் அப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இருக்க பாருங்க அந்த சைடு, அதுக்கு இப்போலாம் பிஎஸ்ன்னு சார், இங்கே ஒரு பிஎஸ், இது பாருங்க பிஎஸ் நம்பர் 57. ஆக்சுவலி இதெல்லாம் என்ன பிஎஸ்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டாக்கிங் ஸ்டேஷன்ஸு. டாக்கிங் ஸ்டேஷனாக ஷிப்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நின்று ஃபிஷ் பிடிக்கிறதோ அது மாதிரி டாக்கிங் ஸ்டேஷன்ஸு. அதெல்லாம் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது, பழசாயிடும். பழசாயிடுச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விடாமல் அதை என்ன பண்ணுங்க, ரெனோவேட் பண்ணி அந்த கார்டனாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் நம்பர்னு இருக்கும், அதான் பிஎஸ்ன்றது. இது பிஆர் 57. ஸோ இந்த இடத்துல ஒரு பியர் இருந்தது பழசு. ஸோ அந்த பியரை வந்து எடுத்துட்டு ஒரு கார்டனாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்பட்டு தான் இந்த டிசைன். இந்த டிசைனோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, இங்கே பாருங்கள், இதில் உள்ளே பண்ணால் காட்ட முடியாது, அதனால் நான் இங்கே காட்டுறேன்.
இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்கா. ஆக்சுவலி மஷ்ரூம் விட இப்படி இருக்காது, பட் தட் கைண்ட் ஆஃப். இதுதான் இந்த ஆர்கிடெக்டோட சிக்னேச்சர் ஸ்டைல் டிசைன். இந்த ஆர்கிடெக்ட் எப்படி ஆர்கிடெக்ட்னா ஒரு யங் ஆர்கிடெக்ட் தான். இவர் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட், பிரிட்டன் ஆர்கிடெக்ட். இவர் தான் வந்துட்டு 2010 நினைக்கிறேன், 2010. அண்ட் தென் அந்த அந்த ஒலிம்பிக் டார்ச் இருக்குல்ல, ஒலிம்பிக் டார்ச்சை வந்து இவர் டிசைன் பண்ணார். அவர் டிசைன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் டார்ச்சுங்கிறது கையில் தூக்கிட்டு போவாங்களா, அது கிடையாது. இந்த மெயின் ஒன் ஃபைனலாக வந்து டேக்கு அப்புறம் பக்கமாக வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து ஏற்றுவாங்கள்ல, அந்த டார்ச்சு அவர் டிசைன் பண்ணுற வர வந்து சிங்கிள் பீஸாக தான் இருந்தது. இவர் தான் ஏன் அது சிங்கிள் பீஸாக இருக்கணும், ஏன் வந்து மல்டிபிள் பீஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த டிசைன் ஐடியாலஜி பிரேக் பண்ணி வந்துட்டு மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கோ அத்தனை கண்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி சிங்கிள் பீஸாக இருந்துட்டு அது எல்லாம் வந்துட்டு ஃபயர் பண்ணி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்து லைக் இப்படி செப்பரேட்டாக இருக்கும். ஃபயர் பண்ணது இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்து இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒலிம்பிக் ரூல்ஸ் படி அந்த மூவபிள் டார்ச், அந்த டார்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மெயின் ரூல். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு சிங்கிள் பீஸும் மூவ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணார். ஸோ இவர் எப்படி ஆர்கிடெக்ட்னா எல்லா லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பிரேக் பண்ணி வேற நம்மளால் அதோட பெட்டராக சூப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஆர்கிடெக்ட். இதில் இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ப்ராஜெக்ட் அவர் பண்ணது என்னென்னா, இதோட லண்டனோட அந்த பஸ்ஸு, இந்த ட்ரெடிஷ்னல் பஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெட் கலரில் இருக்கும் பஸ்ஸு, பழைய மாடலாக இருந்தது. அது வந்து புது மாடலாக வரல. தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்துட்டு புது மாடல் பண்ணலான்னு டிசைட் பண்ணப்போ அவர் தான் வந்து ஒரு புது ஐடியாலஜி வந்து கிரியேட் பண்ணி அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிளாஸ்டாக இருக்கும், டபுள் ஸ்டேர்ஸ் இருக்கும், அது மாதிரி நிறையா புது இன்னோவேஷன்ஸ் கொடுத்து அது வரையிலும் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, தெர் இஸ் நோ ரூல்ஸ், ப்ராப்பராக ரூல்ஸே கிடையாது. அவர் தான் வந்து அதுக்குள்ள ரூல்ஸ் செட் பண்ணிவிட்டு நிறைய மாடர்னான இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் அது செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து அந்த கண்ட்ரிக்கே உண்டானது. நம்ம யூகேக்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்க்கு சில விஷயம்லாம் வந்து ரொம்ப சிக்னேச்சரான விஷயம். அதில் ஒரு விஷயம் தான் பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸை வந்து எந்த வகையில் வந்து டிசைன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. ஆனால் இவர் அந்த பஸ்ஸு பழசு இருந்ததை விட புது பஸ்ஸு செம்ம மாடர்னாகவும் செம்ம அழகாக க்யூட்டாகவும் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் வச்சா இருக்கிற விஷயமா டிசைன் பண்ணார். அவர் தான் இந்த பிஆர்ஸையும் வந்து டிசைன் பண்ணார். இது வந்து பிஆர் 58 நினைக்கிறேன், ஸோ ஐம் நாட் ராங். நான் வந்து எதுக்கு நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட், இப்போ மற்ற பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டாக இருக்கும். மற்றெல்லாம் வந்து இப்போ அங்கே ஒரு பியர் இருக்குது பாருங்கள், அது கிரவுண்டோட இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஸ்ட்ரெச்சே ஃபுல்லாக நிறைய பிஎஸ் இருக்குது. ஆனால் இந்த பிஎஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மவுண்டெயின் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க் லாய்ட் ரைட்டோட மியூசியம் வந்து பார்த்துருப்போம். இது வந்து ஒரு கார்டன் ஸ்பேஸு. இதுவும் வேறு வகையான டிசைனு. அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது உள்ளே போய் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இது வந்து கம்ப்ளீட் வந்து ஸ்டோனு. லிட்டில் பார்த்தீங்களா, ட்ரீ மாதிரி காவிங் பண்ணியிருக்காங்க, லிட்டில் எல்லாம் நெல்லிருக்காங்க, நல்லா இருக்கும். ஸோ இது வந்து 55ங்க. இது வந்து 55. அப்படியே நான் வாக் பண்ணி போகிறேன், அப்படியே வாங்க கூட. இது வந்து 57. இங்கேயும் வந்து ஒரு பிஎஸ் இருக்குது. இதுலேயும் வந்து லைக் இன்னும் மால் இருக்குது, கம்யூனிட்டி ஸ்பேஸு, ரூஃப் டாப் இருக்குது, பார்க் இருக்குது, எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஆனால் அது ரெக்டாங்குலராக இருக்குது. இது வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. உள்ளே போய் பார்க்கலாம். க்ரௌட் இருக்குது இன்றைக்கி. இந்த பில்லரை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது மொத்தம் வந்து 280 பில்லர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரீ காஸ்ட்டு. இதோட டிசைனே வந்து சூப்பராக இருக்குது. இது ஒவ்வொரு பியர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் டிசைனு, எல்லாம் ஒரே இது கிடையாது. அதுதான் இந்த டிசைனோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே இருக்கா, அப்போ நம்ம போய் கனெக்ட் ஆகிடணும். இது அப்படியே மலை மாதிரி மேலே ஏறும். அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா மலை மாதிரி மேலே இருக்கும். உள்ளே வந்து ஆம்பி தேட்டர் இருக்குது, OHG தேட்டர் இருக்குது, நிறைய ஸ்பேசஸ் டிசைன் பண்ணியிருக்காப்புல. அது ஃபுல்லாகவே ட்ரீஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இவர் சைனாவில் வந்து ஒரு பில்டிங் பண்ணியிருப்பாப்புல, ஒரு எத்தனையோ 1000 ட்ரீஸ் வச்சு ஒரு பில்டிங். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஆர்கிடெக்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோல் இருக்குல்ல, அதாவது சவுத் கொரியா சோல் சிட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவங்க அந்த சிட்டியை வந்து மெயின் சிட்டியை வந்து நிறைய ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அங்கே. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த ஊர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்காங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும், பீப்புள் வந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சிட்டியை டெவலப் பண்ணுறாங்க. அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து காம்படிஷன் நடந்தது ரீசெண்டாக. அதோட டாக்குமெண்டேஷன்லாம் நான் பார்த்தேன். அவர் வந்துட்டு இப்போ கல்ச்சரல் சென்டரை வந்து அவர் தான் வின் பண்ணியிருக்காரு அந்த காம்படிஷன் ப்ராஜெக்டை. இந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க பாருங்க. He's good at it. Try. Look. Go. 1, 2, 3.
Here you go. இங்கே பாருங்க ஓல்டு பிஎஸ் பழசு இங்கே இருக்குது. ஸோ அந்த சோல் சிட்டியோட ப்ராஜெக்ட் வந்து கல்ச்சரல் டவுன் வந்து டெவலப் பண்ணாங்க ஒரு ஐலாண்டில். அது காம்படிஷன் நடந்தது. அதை வந்து எல்லா உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட் டிசைன்லாம் சப்மிட் பண்ணாங்க. அதில் இவங்க ப்ராஜெக்ட் தான் இவர் இந்த தாமஸ் எத்ரிக் ப்ராஜெக்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்குது. இவர் ஸ்டைல் வந்து யூனிக் ஸ்டைலுங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு பண்ணுவார். இங்கே பாருங்கள் கீழே சர்வீசஸ் தான் இருக்குது. இது எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து 2.4 ஏக்கர்ஸ் இந்த ப்ராஜெக்ட். இந்த ஒரு விஷயத்தை காட்டுறேன். இது இருக்குல்ல, இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன்லாம் ஊரில் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து அடித்து இறக்குவாங்க. இது ஸ்டீல். இது ஆக்சுவலி இது வந்து காஃபர் டேம் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறத அதை வந்து சிஎன்சி லேசர் கட் பண்ணி நேம்படாக மாற்றிருக்காங்க. நல்லா இருக்கா இல்லை? ஸோ எக்ஸிட் 14th ஸ்ட்ரீட்டு ஆம்பா இதை சொல்ல ஆம்பி தியேட்டர் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து சர்வீசஸ் இதுக்குள்ளே போயிருக்கு. இதில் நம்ம என்ன பார்த்தோம்? அகைன் ஆம்பா இந்த கிளாட் ரெஸ்ட் ரூம்ஸ். ஓகே, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க போல். இது ரொம்ப யூனிக்கான ப்ராஜெக்டிங்க. ஓகே, இந்த பிஎஸ்லாம் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் கிடையாது. இங்கே இருக்கிற பிஎஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்ட் பீப்புளோட ஓன் பண்ணுற ஸ்பேசஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனு. அவங்க வந்து இது ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 14 மில்லியன் என்னமோ அமௌண்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருந்தாங்க. இந்த சேர் பாருங்க. ஆக்சுவலி இந்த சேர் அவர் டிசைன் பண்ணதா. இது ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் சேர். இது இதோட டெக்கிங் சேஞ்ச் பண்ணிக்காங்க. போடியம் இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இதுப்பா பிடிப்பா. Sorry. Okay, போங்க. நான் எப்பவுமே இப்படி போவேன். இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க. அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க. நடுவுல வர்றதுனால நடுவுல நினைக்காதீங்க. நான் எப்பவுமே பேலன்ஸ்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க. என்னம்மா சூப்பரா இருக்கும். உட்காரு. ஞாபகம் இருக்கா பிக் பாஸ்ல கமல் இந்த சேர்ல உட்காந்து ஒரு சீசனுக்கு வரும் அப்படியே. விழமாட்ட இந்த சேர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இங்க இருக்கு. நம்ம என்னதான் வந்து நம்ம சுத்தினாலும் கீழே விழ மாட்டோம். இதுக்கு ஸ்பின்னு நினைக்கிறேன் இந்த சேருக்கு பேரு. இது ஒன் ஆஃப் த அவரோட யூனிக் ப்ராடக்ட் அவர் டிசைன் பண்ணது. இங்க பாருங்க அப்படியே ஹைக்கிங் ஹில் ஹைக்கிங் மாதிரி அப்படியே போகுது இந்த வழியா. அங்கே மேலே போகுதா. ஸோ இந்த ஒரு ஆம்பி தியேட்டர் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு வந்து கிளைம் பண்ணி அப்படியே இங்கே இந்த மேலே போகிற மாதிரி ரோலி இருக்கு. இந்த இடம் பாருங்க. ஸோ ஃபுட்டுக்கு உண்டான ஃபுட்ஸ் ஸ்நாக்ஸ் பார்லாம் இருக்கு. இது வந்து எக்ஸிட். அந்த பக்கம் வெளியே போகலாம்.
பாருங்கள், இதான் ஹைக் பண்ணுற மாதிரி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. ஓ ஃப்ளார்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. போகலாமாப்பா? இதான் இங்கே இருக்குது பாருங்கள், சரிதா? இதை வந்து இன்டர்லாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் இங்கே பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறப்ப சாயில் வந்து கீழே விழாமறதுக்காக நம்ம வந்து உள்ளே ப்ளக் பண்ணுவோம். அதுதான் இது. இதில் கிளைம் பண்ண போல ஒன்றுமே தெரியாது. இங்கே பாருங்க, பியானோ இருக்குங்க, ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் எபிசோடில் நான் காட்டியிருப்பேன், அதே மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. தென் அது இதே மாதிரி இங்கே ஒரு ஹைக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாக் பண்ணுறதும் ஹைக் பண்ணுறதும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. க்யூட்டான ஒரு சீட்டிங் ஸ்பேஸ். ரிலாக்ஸான ஒரு ஏரியா, நல்ல வுட். இது வழியாக நம்ம இப்படி ஹைக் பண்ணி வரலாம். பாருங்க, ஒரு எலிவேட்டட் ஸ்பேஸுக்கு வந்துட்டோம். என்னாச்சு? லேவண்டரா? ஆமாம், லேவண்டர் ஸ்மெல் இருக்கா? செம்ம ஸ்மெல் அடிக்குது. ப்ரொஃபஷனல் ஆர் லாவெண்டர். இங்கே பாருங்க, லாவெண்டர் ஸ்மெல், நல்ல ஸ்மெல்லுப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம ஹட்சன் ரிவர் தான் இருக்குப்பா, ஹட்சன் ரிவர். இது ஹட்சன் தான் நம்ம இப்போ இருக்கிறது, ஹட்சன் ரிவர் தான் நம்ம இருக்கோம். இங்கே பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு பாரு பிளான்ட்ஸு. இதெல்லாம் வந்து இந்த ஊரோட ஆர்கானிக் பிளான்ட்ஸ். நம்ம ஊரில் டிசைன் பண்ணுற காட்டன்ஸ் கூட எங்கேயும் நிரப்பிடுறோம். ஓ ஆமாம், இது பார்த்தா கண்ணு சுற்றிடும். இது இலூஷன் இது. ஸோ இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. அங்கே இருக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டரு. அங்கே ஒரு பிஎஸ் இருக்குது பாருங்க, அங்கே ஒரு பிஎஸ் பார்க் ஃபுட்பால் ஷாக்கர் ஸ்டேடியம் இருக்குது. தென் அங்கேயும் வந்து சீட்டிங் இருக்குது ஏரியா மாதிரி இருக்கு. இது வந்து எக்ஸிட். ஸோ ஓகே, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்படியே போனோம்னா இது மவுண்டைன் மட்டும். இப்போ அங்கே ஒரு மவுண்டைன், இதோட அது ஒரு ஹையர் மவுண்டைன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே போவோம். யார் பேசுறது? நம்ம பேசுறதா? நீங்க பேசுறது லவுடா கேக்கும். நல்லா கேட்கும். இது ரெக்கார்ட் ஆகுதுல்ல. இப்போ நம்ம அப்படியே என்ட்ரி ஆனோம், இல்லை எக்ஸிட்டு. நம்ம இந்த வழியாக தான் இப்போ நம்ம மேலே போகணும். இது மேலே போய் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். நல்லா கேட்கும்பா, ரெக்கார்ட் ஆகும் இதில். ஓகே, இந்த லான் டிஸ்ட்ரிக்ட் பண்ண இதுலேயும் வர மாதிரி இருக்குது, அதுலேயும் இறங்கி வர மாதிரி இருக்குது. பட் இப்போ இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இந்த க்ரீன் ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி. பாருங்க, இங்கே ஒரு ஆம்பி தேட்டர். ஸோ இது பீச் சாண்ட் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆம்பி தேட்டர். இந்த ஃபினிஷ் டீட்டெயிலிங் பாருங்களேன். இது வந்து ஃபினிஷ் பண்ணாமல் ஆர்கானிக்காக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து தியேட்டரு, இது சீட்டிங் ஏரியா, நல்லாயிருக்கு. அந்த சைடு இருக்குது என்ன ஊர்? அந்த பக்கம் இருக்கிறது என்னது? நியூ ஜெர்சி தானே அது? அது நியூ ஜெர்சி தானே? ஆ,
நியூ ஜெர்சி தான் நினைக்கிறேன், நியூ ஜெர்சி தான். என்னப்பா மணி 8 மணி, இருட்டே ஆகலை. இன்னொரு 4 பிளான் சொல்லிட்டு அப்படியா? ஓகே, அதுக்குள்ள கவர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்தோம்னா மறுபடியும் நம்ம பாருங்கள் எக்ஸிட் கிட்ட வந்துருச்சு. ஓகே, ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போய்ட்டுறேன். ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குது. ஸ்டாஃபு, உமனு, மென் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆல் ஜெண்டருக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஸ்பெஷல் இல்லை. இந்த கேவ் மாதிரி பண்ணியிருக்காங்களா. இப்போது டச் பண்ணால் வாட்டர் வருதா, அது விஷயம் இல்லை. இதுலேயே ப்ளோயர் இருக்கு. அப்படியா? இல்லை, இதுலேயும் வருது, ஏர் வருது. இதுதான் வந்து லிக்விட். இதுதான் இது வந்து டைசன் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க யூனிக்காக இருக்குது. இப்போ அதை காட்டுறதே எடுத்து வந்தோம். இதான் இங்கே பார்த்தோம். இது பாருங்க, மியூசிக் மேக் பண்ணிட்டு எல்லாமே யூனிக்கா இருக்கு. இந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம். இதான் வந்து எக்ஸிட். எதெல்லாம் எக்ஸிட், எதெல்லாம் என்ட்ரி வரலாம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இடம். தாமஸ் சித்தரிக் பின்னியிருக்காரு. தாமஸ் சித்தரிக் எப்படி ஒரு ஆர்கிடெக்ட்னா, ஹீஸ் இன்டு எவ்ரிதிங். எனக்கு அவரோட ஐடியாலஜி ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு ப்ராடக்ட்டும் மேக் பண்ணுவார். அவர் வந்து பாருங்க ஒரு லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறாரு, பிரிட்ஜ் டிசைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஆர்கிடெக்ட்டுங்கிறீங்க அதுதாங்க. நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் நல்ல ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீஸ் இன்டு எவ்ரிதிங். எல்லா டிசைன் வந்து பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு பில்டிங் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லைக்கணும் டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த ஆர்கிடெக்டாக ரெசிடென்ஷியல் பண்ணுவாங்க, இந்த ஆக்டாக ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். பட் அப்படி கிடையாது. ஒரு ஆர்கிடெக்ட் கிரியேட்டிவிட்டி. ஒரு கிரியேட்டிவிட்டினா இதுதான் பண்ண முடியாது, பண்ண முடியும் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஸோ எனக்கு அந்த ஐடியாலஜியில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஐ வுட் லைக் டு டூ மெனி திங்ஸ். இப்போ நான் ஃபர்னிச்சர்ஸ் இருந்து பண்ணுவேன், லைக் ரெசிடென்ஷியல் பண்ணுவேன், லைக் கமர்ஷியல்ஸு அப்படி போகலாம். போயிட்டு இப்படி இறங்கலாம். இல்லை அப்படி உள்ள போயிட்டு அந்த ஒரு கேப் மாதிரி அது பார்த்துருவோம் மாதிரி இருக்கும் ப்ரோக்ராம். ஸோ இது மாதிரி எல்லா விஷயம் பண்ணுவேன். எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க வேற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி. இல்லை எடுக்கணும். ஸோ எல்லாமே லைக் இன்னும் இன்வால்வ் ஆகணும், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது தான் நானும் அது மாதிரி டிசைன் பண்ணுவேன். அது மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஓகே, நாம் இப்போ இந்த வழியாக போவோம், அம்பி தேட்டருக்கு போவோம். நம்ம இதில் தான் ஏறி அப்படி இறங்கி வந்தோம். நான் ஆக்சுவலி இதுக்காக தான் வந்து லைட்டிங் வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த டைமில் எடுக்கணுங்கிறதுக்காக வந்தேன். இது கோல்டன் டைம். அடுத்தது ஆம்பி தேட்டருக்கு போவோம். பாருங்க கலர்ஸ் பாருங்க, எல்லோ, க்ரீன், ப்ளூ அழகாக இருக்குது. ஆனால் இது ஒயிட்டு தான். இது வந்து கலர் லைட்டு பண்ணியிருக்காங்க பாருங்க, அதெல்லாம் வந்து பிரைட்டப்பாக இருக்குது. அடுத்த ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். இது ஆம்பி தேட்டர் இருக்குது. இது ஃபுல்லாகவே உட்ல பண்ணியிருக்காங்க. இது பாருங்க இப்போ சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ஹில்ஸ் தான் ஏறிட்டு இருந்தோம். அடுத்து இது எங்கே மேலே போகுதா? இங்கே ஸ்பேஸ் போகுது. இப்படி போகலாம், இப்படி இறங்குது, இப்படி போயிட்டு வருவோம். எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் பார்த்தியா. இது நம்ம கடலுக்குள்ளே இருக்க மாதிரியா இருக்குது. இப்போது ஒரு இதுவே மற்ற பிஎஸ் என்னன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காப்புல. நம்ம ஒரு கரடு ஏறுவோம்ல அது மாதிரி. இவங்க
அந்த இடத்துல ஆம்பி தேட்டர் இருக்கு. நம்ம அப்படி போவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர் அப்ரோச் சக்ஸஸ் இருந்தாங்க பாருங்க. இங்கே ஒரு இல்யூஷன் வச்சுருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் இவ்வளோ விஷயம் பார்த்தீங்களே, நான் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இதே வந்து ஒரு பியர் தான். இப்போ இந்த பியர் டெக் பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது. சரி, இதை நான் பேட்டுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு நல்ல டிசைன் அப்ரோச் தான். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். இது ஒரு ஸ்டாக்டாக இருக்குது. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இருக்குது. மேலே வந்து டெரஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்ததும் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த லெவல்ஸ் நம்ம மூவ் ஆனதே தெரியல. பார்த்தீங்களா? ஓகே, அதான் நியூ ஸ்கைலைன். ஓகே, நம்ம இப்போ இந்த ஸ்கைலைன் பார்த்தோம். நான் சொல்ல நியூ ஸ்கைலைன் தான் பார்த்தோம். இப்போ நம்ம அப்படியே இப்போ இந்த பாருங்க, டெக் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு ஹில். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஹில் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம அது ஒரு ஹில் ஏறணுமா, இப்போ இது ஒரு ஹில் ஏறி வந்துருக்குமா. ஸோ அந்தக்கான ஒரு ஹில் வச்சிருக்காரு. இது வந்து இது பண்ணிருக்காரு. கத்தாரில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு போர்ட் சிட்டிக்கு வந்து நம்ம போயிருந்தோம். அந்த இடத்துல டிசைன் பண்ணிருக்கீங்களா, சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீச்சை ஃபேஸ் பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் ஏரியா, இந்த போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க சூப்பராக, ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு முன்னாடி. ஸோ கத்தார் எபிசோட் பார்க்காதீங்க, பாருங்கள். அதில் வந்து நான் நிறைய ஆர்கிடெக்ட் ஸ்பேஸை காட்டியிருப்பேன். அது ஸ்பெசிஃபை நான் சொல்கிற ஸ்பேஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இது வந்து யூ ஷேப் இப்படி இருக்குது. ஸோ தட் இது வந்து ஸ்கைல வந்து பேக் ட்ராப்பாக வச்சுருக்காங்க. இது ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி தான் போகணும். மேலே ஏறி போய் வந்தோம். அதுலேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்து இந்த மேலே போயிட்டு போகணும். இது வந்து இப்படியே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டெப்ஸ்லேயே வந்து இங்கே வந்துடலாம். Paulina ist ja auch ein bisschen. இல்லை போயிடலாம், பண்ணி காட்டிட்டு மட்டும் வரேன். ஃப்ரேம் போட்டோம். இங்கே பாருங்க, இந்த பேக்ரவுண்டில் இங்கே வந்து ஈவெண்ட் எடுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆம்பி தேட்டர் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது OH தேட்டர் ஆம்பி தேட்டர் வந்து நல்லா இருக்கு. இந்த சைடு என்ட்ரி ஆகிறப்ப கீழே வந்து ஒரு ஸ்டாஃப் ரெடி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்காக, இந்த பேக் ஸ்டேஜ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக நல்லா இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே அந்த ஹில்லுக்கு போவோம். ரோசஸ் இருக்கு. ஆனால் கேமரா லைட்டிங் நல்லா இருக்கு. இல்லை இது வந்து க்ரீப்பர்ஸ், இது மேலே போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் வந்து இதுக்கு மேலே ஏறதுக்காக. Excuse me, is there any event today? Excuse me? Is there any event today? Is there any event today? Yeah. Today's what, Monday? Yes, Monday. I'm not sure. I don't want to say yes, I don't want to say no. Which day is I'm not sure. confirmed actually? Any specific day? All the They always do stuff on the weekends. Weekends. Friday to Saturday, Sunday. Friday, Saturday, Sunday. Monday, Tuesday. I think Friday through Tuesday. Monday they just setting up, and then Okay. Tuesday through Sunday. That we need to pay ticket on the time. You do it online. You see, look. Here, any show here is always $25. Okay. You scan this, and that's how you pay. And then Okay. when they form the line, show your phone, and then they show you where you sitting down. Okay. Now, on the Glade, the smaller theater, that way, Yes. any show there is always free. Okay, got it. Any show here is always 25. Okay. ஆக்சுவலி இங்கே வந்து ஷோஸ் வந்து ரெகுலராக நடக்குமா. இங்கே நடக்கிற ஷோஸ் வந்து பே பண்ணுமா, $25. ஸோ அதுக்கு வந்து ஸ்கேன் வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுமா. நம்ம இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஸ்மால் தேட்டர், அது வந்து ஃப்ரீயா. ஓகே, ஸோ இங்கேயே ஒரு வழி இருக்குது. நம்ம இதில் ரேம்ப் வரும். ஓகே, ஒரு நிமிஷம் சரி, இது வரேன், இது காட்டு வரேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேம்பில் வர்றதுக்கு பீப்புள். ஏன்னா வந்து நான் சொல்ல இந்த இடத்துக்கு அக்சஸ் பண்ணணும்னா அப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸு கிளைம் பண்ணுறது. இது வந்து ரேம்ப் வர்றதுக்கு. ஸோ அங்கேருந்து அப்படி ரேம்பில் வந்து வீல் சேர் பர்சன்ஸ்லாம் ரேம்பில் வர்றதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. தென் லைக் ஓல்டு பர்சனு அது மாதிரி பீப்புள் வர்றதுக்காக இங்கே ரேம்ப் வந்துட்டு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹில்லுமே வந்துட்டு
ஃபுல்லாகவே வந்து ரேம்ப் வழியாக அங்கே போய் ரீச் ஆகலாம். ஸோ ஸ்டெப்ஸ்லேயும் போகிறீங்க போகலாம். நான் யோசிச்சேன் அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கே, எப்படி அங்கே பீப்புள் வருவாங்கன்னு யோசிச்சேன். அதுக்கு தான் இங்கே ஒரு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்ம இந்த ஹில்ஸ் ஏர் எல்லாமே ரேம்ப்பு தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் வந்து கம்மி இடத்துல தான் இருக்குது. அது வந்து ஒரு செகண்டரி தான். நான் இதுக்கு முன்னே எனக்கு ஸ்மால் ஹில்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேம்பாக தான் இருந்தது. இது பாருங்க ஜிபிஎஸ் இது அப்படியே சூப்பராக இருக்கு. இது ரேம்பாக இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரி வீல் சேர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரேம்ப் கொடுத்துரு. நம்ம படி ஏறி வந்தோம்ல, அது ஸ்டெப்பு. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு நாள் படி ஏறிங்க வர முடியாதுல்ல, இது மாதிரி ரேம்ப். அதனால தான் இந்த பக்கம் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் படி, இந்த பக்கம் ரேம்ப்பா. எப்பயுமே ஒரு டிசைன் பண்ணுறப்ப ஒரு படிக்கிட்டு ரேம்பை கம்பல்சரி கொடுக்கணும். நம்ம இந்தியாவில் தான் அந்த பழக்கமே கிடையாது. நம்மள படிக்கிட்டே ஒழுங்காக கட்ட மாட்டானுங்க. இவ்வளோ ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் அவங்க எல்லா இடத்துலையும் அதான் சொல்லலாம், இங்கே ஹேண்டிகேப்பு வயசானு எல்லாருமே பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ஹைக் பண்ணுற மாதிரி ஸ்டோனில் கொடுத்துற மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி. ஸோ இங்கே அதே மாதிரி ஸ்டெப்ஸு ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க மேலே போக. இங்கே பாருங்கள் அந்த ஏரியா. தென் எக்ஸிட்டு இது என்ட்ரன்ஸ், அது எக்ஸிட் எப்படி வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓகே, இது வேற இடமா அதே இடமா? இப்படி போய் வரலாம்ல, வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆப்பில் போயிட்டு ஸ்டெப்பில் இறங்குவோம். Skyline. different lights. Something. அப்படி மேலே போகலாம். மேலே போய் பார்த்தா ஸ்கைலைன் நல்லா தெரியும். Independence Day இண்டிபெண்டன்ஸ் டே அதுவும் கொடுப்பாங்களா? பேசிக் பில்டிங்ல வந்து ரெட் பில்டிங் உங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம போகும்போது ஸ்டெப்ஸில் இறங்கலாம். இப்போ போகும்போது இதில் போகலாம். ஸோ இது பாருங்கள், ஸோ இங்கே சீட்டிங் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக எல்லாத்தையும் டச் பண்ணாமல் இருக்க மாட்டேன். எல்லா பில்டிங்கும் நல்ல ஞாபகப்படுத்தினேன். நம்ம டச் பண்ணலாம். இது காங்கிரீட் ஆக்சுவலாக நம்ம மறந்துட்டோம். எப்பயுமே நம்ம காங்கிரீட் பில்டிங் டச் பண்ணுவோம். தப்பி சொன்னதான். இந்த ஜென்ரல் எல்லா வீடியோஸ்லையும் ஃபஸ்ட்டு வந்து அந்த பில்டிங் டச் பண்ணுவேன். அது ஒரு ஃபீலு. நான் மறந்துட்டேன் இந்த டைமு எக்ஸைட்மெண்ட்டில். ஓகே, நம்ம அப்படி போகலாம். ரேம்பில் வரும்போது நம்ம படிக்கிட்டு இறங்கலாம். இந்த பக்கம் பாருங்க ஸ்கைலைனை. இந்த பக்கம் எப்படி இருக்கு? அதுக்கு மேலே இருக்கா? ஓகே, ஓகே. அந்த கார்னர் அதுலையா? ஆமாம்மா. ஓகே, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸ்கைலைன். ஓகே, சன் வந்து சிட்ட ஆரம்பிச்சு 8:30 மணி ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஸ்டெப்ஸ் இறங்கி போகிறது இது ஃபுல்லாக கம்ப்ளீட். எல்லா இடத்துக்கும் வந்து ரேம்ப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பீப்புள் எல்லா இடத்தையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி சூப்பர் குட்டுங்க. ஒரு சிட்டிக்கு நடுவே ஒரு கடலுக்குள்ள ஒரு ஒரு ஹில் ஹைக்கிங். வைட்டி மியூசியம், வைட்னி. நம்ம அது நாளைக்கு பார்ப்போம். ஸ்கைலைன் எப்படி
அது வந்து இது மேன்ஹாட்டன். அங்கே தெரியுது வந்து புரூக்ளின் பீச். யூ சூப்பர். நல்ல வெதர். இஃப் யூ கெட் டைம் கண்டிப்பாக இன்னொரு நாள் இது வந்து விசிட் பண்ணலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நம்ம படிக்கட்டில் இறங்கி போகலாம். நம்ம ரேம்பில் வந்தோம், போகும்போது படிக்கட்டில் போகிறோம். ஐ திங்க் படிக்கட்டு அங்கே இருக்குல்ல, நான் அங்கே இறங்குறது நினைக்கிறேன். ஸ்டீல் வந்து இந்தியாவில் தான் அந்த ட்ரைனேஜில் இருக்கிற அந்த இதெல்லாம் மாடே இந்தியன் தான் இருக்கும். குறிப்பாக அங்கே வந்து ஸ்டீல்லாம் ஒர்க்கிங் ஸ்டீல்லாம் இங்கே இங்கே ஆமாம், நம்மளது டாடா ஸ்டீல் வருதுல்ல. மேட் இன் இந்தியானே வந்துருப்பாங்க. ம் ஆமாம், அந்த இது எல்லாம் மேட் இன் இந்தியான்னு இருக்குமா? நம்ம ஊரில் இங்கேருந்து கரெக்டாக பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இருந்து மேக் பண்ணுறது இங்கே சரியாக பண்ண மாட்டாங்களே. லைட் வந்து கண்ணை குசம். லைட்டோட டீட்டெயில் பார்க்குறீங்களா? காட்டுறேன். இங்கே பாருங்க, லைட்டை ஹேண்ட் ரைலில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ப்ளோ பண்ணுற மாதிரி சூப்பர் டிசைன். இது எல்லா இடத்துலையும் வந்து ஹேண்டில் டவுன் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு எதுவுமே டிஸ்டர்பிங்காக இல்லை. இந்த வாக்வே மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. நல்ல டிசைன் ஐடியா அடிச்சு நீங்கள் ஆச்சு நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எல்லாமே நல்ல டீட்டெயில்ப்பா. நான் அந்த பார்த்தல டேப் பார்த்தோம்ல, டேப் எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இன்னோவேஷன் அதான் ஆர்கிடெக்சர். அதே மாதிரியா? எல்லாமே அதே மாதிரி நல்லா இருக்குல்ல. அது தண்ணி அதுலேயே வருது, ஏரும் அதுலேயே வருது. அது சூப்பரான விஷயம். அது டைசனில் பண்ணியிருக்காங்க கம்பெனி. மேபி இதுக்காக ஸ்பெசிஃபையாக பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. பாருங்க, அந்த பிளாசா இருக்கு கீழே. ஸோ ஃபஸ்ட்டு ஹில்லு, செகண்ட் ஹில்லு, இது தேர்ட் ஹில்லு. ஆமாம், ஃப்ரண்ட்டும் பண்ணலாம். இல்லை டிஸ்பிளே மட்டும் தான் ரெண்டு பக்கம். டிஸ்பிளே மட்டும் தான் ரெண்டு பக்கம். இப்படி எந்த பக்கம் நம்ம டேர்ன் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இப்படி வச்சா தான் இந்த பக்கம் தெரியும். வாட்டர் குடிக்கலாம் இருக்குது. குடிக்கிறேன். அப்போ குடிச்சேன், இன்னொரு குடிச்சிட்டு போகலாம். ஸோ மறுபடியும் இப்போ பிளாஸா வந்துட்டோம். ஸோ இந்த டிசைன் பார்த்தோம்னா ஒரு சென்டர் பிளாஸா, ரெண்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு என்ட்ரி, அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸாலேருந்து இங்கே வந்து ஒரு ஹில்லு டிசைன் இருக்காப்புல ஹைக்கிங்கோட. இங்கே போனால் வந்து ஒரு சின்ன ஒரு ஓஏடி கொடுத்துருக்காங்க. தென் இந்த பக்கம் கிளைம் பண்ணி போனால் மேலே ஒரு ஹில்லு. அந்த சென்டரில் பார்த்தோம்னா இது டவுன். இந்த சென்டரில் பார்த்தோன்னா அங்கே ஆம்பி தியேட்டரு, அந்த கார்னரில் ஒரு ஹில்லு. நல்ல டிசைன், நல்ல லைட்டிங்கு, நல்ல டீட்டெயிலிங். இப்படி போகலாம்ப்பா. அப்படியே வெளியே போகலாம். நம்ம இதில் ஃபோட்டோ எடுக்கிறேன் எனக்கு. இங்கே
நம்ம பேஸ்லேருந்து நம்ம இப்போ வெளியே போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம மேலே வாக் பண்ணோம்ல, இந்த எல்லா இந்த ஹில்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் தான் நிற்குது. இதுதான் காலம். இது வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிட்டு தான் ஒவ்வொன்றும் தனித்தனி வச்சு இல்லை ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இல்லை அதெல்லாம் ஜாயின்ஸு, அதெல்லாம் ஜாயின்ஸ், ரப்பர் ஜாயின்ஸு. ஸோ மூவ் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, இப்போ ஃப்ரீயாக மூவ் ஆகும். எனக்கு கம்ப்ளீட்டாக காங்கிரீட்டாக இருந்தால் மூவ் ஆகும், இதாகும், இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை ஆகும்ல, அதுக்காக வந்து சாரி இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா பிளேஸும் தான் வந்து இது நிற்கிது. ஸோ வாட்டரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கே மேலே வந்து லேண்ட் மாஸ்ல இருக்கு பாருங்க, எவ்வளோ பிளான்ஸ் க்ரீப்பர்ஸ் போனால் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுங்க. இன்னொரு ஆர்கிடெக்ட் இருக்காரு. இல்ல இதுதான் வாட்டர் ப்ரூஃப் தான். நான் அவ்வளோதான் ப்ரூஃப் தான், இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான், ஒன்றும் ஆகாது. பாருங்க சூப்பரா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஆர்கிடெக்ட் இருக்காரு, இதே ஐடியாலஜியில் இருக்கிற ஆர்கிடெக்ட். அவர் பேர் வந்து சாக் ஏஞ்சல் த பிக், அந்த அவர் கம்பெனி பேர். அவரோட ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அந்த ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணுங்கிற பிளானில் இருக்கேன். கண்டிப்பாக அதையும் விசிட் பண்ணுவோம். அவங்க வந்து ப்ரூக்லினில் இருக்குது அந்த ஆஃபீஸு. எனவே நான் வந்து பிளான் வந்து நியூயார்க் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய கவர் பண்ண போகிறோம், அதையும் நம்ம விசிட் பண்ணலாம். ஆஃபீஸ்க்கு நம்ம ஒரு மெயில் பார்ப்போம், ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம். பர்மிஷன் கிடச்சுன்னா நேரில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் நம்ம வெளியாச்சும் போகலாம். எனக்கு வந்து ஜாக் ஏஞ்சல், ஏன்னா இப்போ நான் பேச ஆர்கிடெக்ட்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸு, அவரும் சூப்பரான ஆர்கிடெக்ட். இப்போ பாருங்க PS 55 இந்த லிட்டில் ஐலாண்ட். இதுக்குள்ள போய் எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டை பார்த்துருக்கோம் எவ்வளோ நேரம். ஸோ என்ட்ரி ஆர்டர் இருந்த மாதிரியே இங்கேயே வந்து த லோகோ த லிட்டில் ஐலாண்ட். இது வந்து அந்த சிக்னேச்சர், அந்த டிசைனு அதில் ட்ரீ இருக்க மாதிரி. Yeah,